அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோ டெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கானதாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சேனல் ஓப்பன் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா ஐஏவிச்சாரம் சம்மந்தமாக நிறைய டவுட்லாம் இருக்கும். எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு. அப்போ தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு பயன்பட்டதாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த ஐஏவிச்சாரம் சம்மந்தமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது உங்கள்கிட்டருந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது. நீங்கள் ஐஏவிச்சாரம் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் சார், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தொடர்பான வீடியோக்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதை சொல்கிறதுக்கான காரணம் நம்ம சேனல் 23,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான். மிக்க நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் எஸ்கோ ஃபின்டெக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் எஸ்கோ ஃபின்டெக்னு ஒரு சேனல் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஏவிச்சாரம் சம்மந்தமான உடனடியான வரக்கூடிய அப்டேட்ஸ் அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் ப்ரொபோசல் நம்ம ஆன்லைனில் தான் ஐஏவிச்சாரம் வழியாக சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். முக்கியமாக ஒரு 8 விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை எளிமையாக அனுப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இஎஸ்ஆர் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இதில் இஎஸ்ஆர் 1 என்பது 2021 லாஸ்ட் மந்த் டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம எஸ்ஆரில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக இஎஸ்ஆர் 1 நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க் மேலே வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இஎஸ்ஆர் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஐஏவிச்சாரம்லேருந்து ரிப்போர்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணால் போதும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடியது சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஃபார்ம் அனெக்சர் 1. இது நம்ம ஐஏவிச்சாரம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை பற்றி விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் ஃபார்ம். சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் ஃபார்மேட் நம்ம சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் இருந்தாலும் இல்லாட்டினாலும் கம்பல்சரி நம்ம வச்சு தான் ஆகணும். ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு நான் எக்ஸல் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டால் போதும். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வெப்சைட்டுக்கு போகும். நம்மளுடைய ஸ்பேரோ டெக் வெப்சைட்டுக்கு போகும். அங்கேருந்து நீங்கள் எல்லா ஃபார்மேட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிபிஎஸ் தொடர்பான அனைத்து ஃபார்மேட்டுமே உங்களுக்கு அதில் நான் கொடுத்துருக்கேன். அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மிஸ்ஸிங் கிரெடிட் ஃபார்மேட்டை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் டிடிஓ சைனோட நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸரியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன அனுப்ப போகிறோம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அது நம்ம சிபிஎஸ் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணணும்னு இல்லை, நம்ம ஐஏவிச்சாரம்லேயே டவுன்லோட் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் ஆர்டர். ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் கம்பல்சரி நம்ம வச்சு அனுப்பணும். ஒருவேளை அந்த எம்ப்ளாயி எக்ஸ்டென்ஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கு. அந்த ஆர்டர் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஆர்டர் நீங்கள் அடிச்சிருப்பீங்க. அந்த ஆர்டர் எல்லாமே நீங்கள் வச்சு அனுப்பணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஹெச்எம் கவரிங் லெட்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஆஃபீஸோட டிடிஓட கவரிங் லெட்டர் வச்சுருங்க. இண்டிவிஜுவல் ரிக்வெஸ்ட் லெட்டரும் வைக்கலாம், சேர்த்து வச்சிடலாம். இது எல்லாமே நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்லேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கிட்டாவே போதும். ஈஸியாக நீங்கள் கவரிங் லெட்டர் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஸ்ஆரோட ஜெராக்ஸ். சிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெராக்ஸ் போதும், எஸ்ஆரோட ஜெராக்ஸ் போதும், ஒரிஜினல் தேவையில்லை. ஜெராக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எம்ப்ளாய்க்கு நீங்கள் ஃபைனல் செட்டில்மெண்ட் ரெடி பண்ணுறீங்களோ அவங்க எஸ்ஆரோட ஃபுல் பேஜையுமே, என்ட்ரி உள்ள பேஜ், என்ட்ரி இல்லாத பேஜ் அனைத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுட்டு அதில் என்ட்ரி இல்லாத பேஜில் கிராஸ் கோட் போட்டுட்டு அனைத்து பேஜ்லேயுமே சீல் வச்சு உங்கள் டிடிஓட்ட சைன் வாங்கிடுங்க. அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து பே ஸ்லிப் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் கம்பல்சரி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் மந்த்து பே ஸ்லிப்பையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அதில் லாஸ்ட் மந்த்து எவ்வளோ நம்ம சிபிஎஸ் டிடக்ஷன் பண்ணுறோங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றா இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இனிஷியேட் ஐடி ஆர் இண்டிவிஜுவல் ஐடி யாருக்கு நம்ம சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் ரெடி பண்ணுறோமோ அவங்க ஐடியில் கூட நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போது இண்டிவிஜுவல் ஐடியில் தான் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணது வரக்கூடிய இந்த பேஜில் இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த பேஜில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய ஆப்ஷனில் சிபிஎஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சிபிஎஸ் இனிஷியேஷன் இஎஸ்எஸ் என்ற ஆப்ஷன் யாருக்குன்னா, நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இப்போது இந்த ப்ராசஸை உங்கள் ஐடியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான ஆப்ஷன் தான் இது. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் கிரியேட் கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு S1 ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இது போல் ஷோ ஆகும். இந்த S1 ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக அதில் காட்டும். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து சரி பண்ணி உங்கள் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அவங்க ஹச்ஆரில் வந்து சரி பண்ணிவிடுவாங்க. ஓகே, இப்போது இந்த சிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய 3வது ஆப்ஷனை பாருங்கள், ரிப்போர்ட். இதில் தான் வந்து நம்ம சொன்ன அட்டாச்மெண்ட் வந்து மேக்ஸிமம் இதில் இருக்குது. இதை தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமானது வந்து அனக்ஷர் 1, 3வதாக இருக்கக்கூடிய இந்த அனக்ஷர் 1 வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம இந்த எம்ப்ளாய் வந்து எக்ஸ் எம்ப்ளாய் வந்து நம்ம மாற்றிருக்கணும். ரிட்டர்மெண்ட் ஆர்டர் போட்டு இவங்களை எக்ஸ் எம்ப்ளாயாக ஃபஸ்ட்டு மாற்றிட்டு தான் நீங்கள் இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணணும். எக்ஸ் எம்ப்ளாயாக மாற்ற தெரியலனா மேலே வரக்கூடிய வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ் எம்ப்ளாய் நீங்கள் மாற்றின பிறகு இப்போது அனக்ஷர் 1க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண தான் அவருடைய எம்ப்ளாய் ஐடி வந்து கேட்கும். நான் இப்போ இனிஷியேட் ஐடியில் செய்யல, இண்டிவிஜுவல் ஐடியில் செய்யறதுனால அவரோட ஐடி கேட்கல. நீங்கள் இனிஷியேட் ஐடியில் பண்ணிங்கன்னா அவரோட எம்ப்ளாய் ஐடி கேட்கும். ஐடியை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் இங்கே வரக்கூடிய ஆப்ஷனில் இந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்ததும் ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆகி ஓகே கேட்கும். ஓகே கொடுத்ததும் நமக்கு தெரியும் கீழே இருக்கக்கூடிய மானிட்டர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸை வந்து பார்க்கணும். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா இந்த வியூ அவுட்புட் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அப்படி கம்ப்ளீட் ஆகலைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க, கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு இப்போது இண்டிவிஜுவல் ஐடியில் இந்த சிபிஎஸ் என்ற இதில் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து இனிஷியேட் ஐடியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் என்ற ஆப்ஷனில் தான் வந்து இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் வந்து அனக்ஷர் 1 தான் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து டவுன்லோட் பண்ண பிறகு அனக்ஷர் 1 வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு பாருங்கள். அட்ரஸும் வந்து பார்த்துக்கோங்க. அட்ரஸ் வந்து உங்களுக்கு தவறாக இருந்துச்சு அப்படின்னாக்க ஹெச்ஆரில் எம்ப்ளாய் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்து சரி பண்ண முடியும். இதில் வந்து 13வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதில் லாஸ்ட்டாக உங்களுக்கு டிடக்ஷன் பண்ண சிபிஎஸ் டிடக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். லாஸ்ட் மந்த்து சேலரி டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும், சிபிஎஸ் டீட்டெயில். ஸோ அது வந்து இந்த பிளேஸில் வந்து ஃபில் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை எம்டியாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இன்னும் வந்து எக்ஸம்ப்ளாயை அவளை மாற்றுறேன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து எக்ஸம்ப்ளாயை மாற்றிட்டு இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அவருக்கு அரியர் பில்லாக வந்து லாஸ்ட் மாதம் சேலரி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்காது. அப்படி உங்களுக்கு காமிக்காமல் எம்டியாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து வேர்டுக்கு மாற்றிட்டு டாக்குமெண்ட் வடிவுக்கு நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் கூட ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேனாவில் கூட நீங்கள் எழுதிடலாம். எழுதி நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட சிக்னேச்சர் அண்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிடிஓ சிக்னேச்சர் கேட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த பிளேஸில் நீங்கள் வாங்கிட்டு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சேஷன் அண்டு டேட்டு கேட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மெட்டை தான் நம்ம 3 காப்பி வந்து டேட்டா சென்டருக்கு அனுப்ப போகிறோம். இதுதான் வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அனக்ஷர் 1 சிபிஎஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்தது சிபிஎஸ் மிஸ்ஸிங் எடிட் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இங்கேயே வந்து அதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நேராக உள்ள ஆக்ஷன் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி சேம் மெத்தடில் கண்டினியூ அண்ட் சப்மிட் கொடுத்து வியூ அவுட்புட் எடுத்துருங்க. எம்ப்ளாயி ஐடியை கொடுத்து அவுட்புட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அவுட்புட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் வந்து எதுவுமே இல்லை. அதனால் மிஸ்ஸிங் கிரெடிட்டே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். நம்மளுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு நேராக உள்ள ஆக்ஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போது எம்ப்ளாயி ஐடி கேட்கும். எம்ப்ளாயி ஐடியை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் கேட்கும். ஃபினான்ஷியல் இயரில் ஆல் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ கண்டினியூ கொடுத்து சப்மிட் கொடுங்க. இப்போ நீங்கள் எப்போதும் போல் வியூ அவுட்புட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து உங்களுடைய சிபிஎஸ் டிடக்ஷன் பற்றின டீட்டெயிலு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் லாஸ்ட்டு இயருக்கான அக்கௌண்ட் ஸ்லிப்பை மட்டும் வச்சா போதும். இப்போது இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் தான் நம்ம வைக்கணும். இருந்தாலும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 பேஜ் இந்த பிடிஎஃப்லேயே லாஸ்ட்டு 2 பேஜை பாருங்கள். அந்த 2 பேஜ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயருக்கானதாக இருக்கும். அந்த 2 பேஜையுமே நீங்கள் பிரிண்ட் எடுத்து இணைச்சி வச்சுருங்க. அந்த 2 பேஜில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த மாதம் வரைக்கும் டிடக்ஷன் வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்க்கணும். எந்த மாதம் வரைக்கும் அதில் காமிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். உங்களுடைய சர்வீஸு எந்த மாதம் வரைக்கும்னு பார்க்கணும். அந்த மாதம் வரைக்கும் அதில் என்ட்ரி ஆகிருக்கான்னு நீங்கள் அதில் பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க அதில் என்ட்ரி ஆகாத மாதத்தை எல்லாமே நம்ம மிஸ்ஸிங் கிரெடிட் ஃபார்மெட்டில் வந்து மிஸ்ஸிங் கிரெடிட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிங்க. இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிற மந்த் வரைக்கும் என்ட்ரி ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து மே மாதம் தான் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ
நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடிய மாதம் வரைக்கும் அதில் என்ட்ரி ஆகிருக்கணும். அப்படி ஆகலை அப்படின்னாக்க அந்த மாதத்தெல்லாம் நீங்கள் மிஸ்ஸிங் கிரெடிட் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழசு ஏற்கனவே ஏதாவது மிஸ்ஸிங் கிரெடிட் இருந்தாலும் அதே ஃபார்மேட்டில் நீங்கள் சேர்த்து அதை ரெடி பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இஎஸ்ஆர் பற்றினது. இஎஸ்ஆர் பற்றி வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது இஎஸ்ஆர் 1 பற்றின டீட்டெயில் மட்டும்தான். இஎஸ்ஆர் 2 வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இனிஷியேட் ட்ரேடில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி ஹச்ஆரில் இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை ப்ரீ ரிட்டைர்மெண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஷோ ஆகும். அதில் இஎஸ்ஆர் பார்ட் 2 டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், சர்வீஸ் ரெஜிஸ்டர் 2ன்னு. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி எம்ப்ளாயி ஐடியை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து சப்மிட் கொடுத்து எப்போதும் போல் வியூ அவுட்புட் எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஆர் பார்ட் 2 இது போல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இஎஸ்ஆர் பார்ட் 1 மட்டும்தான் 2021 டிசம்பர் வரைக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம். இஎஸ்ஆர் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. IFHRMS 2021 அப்போல்லாம் வந்து லைவில் இருந்ததுனால அப்போலேருந்து நம்ம போட்ட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த இஎஸ்ஆர் பார்ட் 2 வந்துடுது. அதனால் இதில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஒரு வேளை இதில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, நேம்லேயோ அட்ரஸ்லேயோ டேட் ஆஃப் பர்த்லேயோ இது போல் பர்சனல் டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குன்னா இது வந்து ஹச்ஆரில் எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் தான் வந்து எடிட் பண்ண முடியும். வேணால் இதுக்கான வீடியோஸ் வேணால் நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அனைத்து ரிப்போர்ட்டையுமே வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ண பிறகு அது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் சொன்னது போல் உங்கள் டிடிஓட்ட சைன் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. இங்கே கவனிங்க, மேலே கொடுத்துருக்க இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை வந்து அனுப்ப போகிறோம் போஸ்டலில். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது ஹச்எம்மோட கவரிங் லெட்டர். இதே ஆர்டரில் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து அப்படியே 1 by 1 அப்படியே கீழே வந்து அடிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு மேலே கவரிங் லெட்டர் வச்சிடுறீங்க. அதுக்கு கீழேயே எம்ப்ளாயோட ரிக்வெஸ்ட் லெட்டரை நீங்கள் கீழே வச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஃபார்ம் அனெக்சர் 1, இதில் 3 காப்பி வந்து வச்சிடுறீங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் ஃபார்ம் வந்து நீங்களாக வந்து ரெடி பண்ணுவீங்க, அதில் 3 காப்பி, இதுலேயும் 3 செட்டு வந்து கீழே வச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக கீழே 4th ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் வச்சிடணும். அவங்களுக்கு ரிலீவிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதையும் வச்சிடணும். ஏற்கனவே சொன்னது போல தான் எக்ஸ்டென்ஷன் இருந்தாங்கன்னா அந்த ஆர்டர் காப்பி எல்லாமே வந்து வச்சிடணும். 4வது. 5வது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஸ்ஆரோட ஜெராக்ஸ் 1 காப்பி, அது எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதே மெத்தடில் கீழே வச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக இஎஸ்ஆர் பார்ட் 1 அண்டு பார்ட் 2 1 காப்பி புக்லெட்டாக கூட நீங்கள் தைச்சி கூட வச்சிடலாம். இதில் வந்து சைன் டிடிஓட்ட முக்கியம் கிடையாது, ஆனால் லாஸ்ட் பேஜில் வேணால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் இயருக்கானது வச்சிடுறீங்க. ஃபைனலாக லாஸ்ட்டு மந்தோட பே ஸ்லிப் சொன்னேன், அதையும் கூட நீங்கள் வச்சிடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி டிடிஓட்ட சைன் வாங்கி நீங்கள் இப்போது போஸ்டலில் வந்து அனுப்ப போகிறீங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைனில் இதை அனுப்பியிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கோங்க. 1 MBக்குள்ளே பிடிஎஃபாக மாற்றி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 4 மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஆன்லைன் ப்ராசஸில். இந்த வீடியோட லென்த்து ரொம்பவும் பெருசாக இருக்கிறதுனால ஆன்லைன் ப்ராசஸை 2வது வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் வீடியோ 2 அப்படின்னு இருக்கும் டைட்டிலு. அது ரெடியான பிறகு நீங்கள் மேலே வரக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து செய்ய தெரியல அப்படின்னாக்க நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா அதுக்கான சொல்யூஷனும் நம்ம வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கு நம்ம ஸ்பெரோடெக் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லேயே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறாங்க, அதை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்மளுடைய ஸ்பெரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.